வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்காய் பால் பாயாசம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன். அரை மூடி தேங்காய்க்கு 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா 150 கிராம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நமக்கு தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். இது வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்து தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் அதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காய் பாலை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டரில் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் தேங்காய் பால் தனியாக அந்த சக்கை தனியாக நமக்கு கிடைக்கும். நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா அடியில் அரிசி மாவு அப்படியே தங்கிடும். இந்த தேங்காய் பால் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் நல்லா கரையணும். இது கம்பி பதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வேறு ஒரு பேனில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பேனில் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்தை டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த வெள்ளை கரைசலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற அரிசி மாவு அடியில் தங்காமல் மிக்ஸ் ஆகி வரும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. 2லேருந்து 3 கொதி வந்தாலே போதும். இப்போ இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். சுவையான தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லை. முக்கியமான பொருள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், வெல்லம், இது 2 மட்டும்தான். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.